ஹாய்! இன்னைக்கான வீடியோல நிமலனுக்கு நான் எப்படி மட்டன் சூப் குடுக்குறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட பேஜ ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. நான் இதுக்கு நெஞ்செலும்பு சென்னையில மார்கண்டம்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சமா வாங்கிட்டு அத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ குக்கர்ல குட்டி குட்டியா கட் பண்ண ஆனியன், உங்களுக்கு கடலெண்ணெய் இந்த மாரி வேணுனா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, குட்டி குட்டியா சின்ன வெங்காயத்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்கியிருந்தோம்ல நெஞ்சு எலும்பு அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டோம்னா ஒரு கலர்ல மாறும். அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா மஞ்சத்தூள், நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதுல நான் 1/2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா இதுலயே வதங்கின பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, ஸோ இன்னும் இந்த எலும்பு வேகிற அளவுக்கு இன்னும் நான் 1 செம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நான் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த எலும்பு வேகணும்ல, ஸோ நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 விசில் கிட்ட விட்டுட்டேன். அந்த எலும்பு வேகணுன்றனால நல்லா அப்போ தான் சூப் கிடைக்கும். எப்படி வெந்து வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஆயில் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் இருக்க கொழுப்பே எண்ணெய் மாதிரி இவ்வளோ வந்திருக்கு. ஸோ திரும்ப நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வீட்டிலேயே அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தூள் போட்டு அதை ஒரு கொதி விட்டுட்டு சூப் மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இப்போ நான் நிமலனுக்கு கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றான். அவனுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு போல. உப்பெல்லாம் போட்டு கொடுக்கறனால அவனுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. பாய்.